ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னதை அந்த மீட்டிங்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ வாலிபமான வயசு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கடன் பிரச்சனையோட வியாபாரம் ஏதாச்சும் ஒன்று செய்யலான்ட்டு ஒரு மனப்பான்மையோட மீட்டிங்ல போயிட்டு ஆண்டவர் என்ன பேசுறாரு அது கேட்டு நம்ம செய்யலான்ட்டு ஒரு சகோதரி வந்திருக்காங்க தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்லி. அப்போ இவர் சொல்லிட்டே வராராம், அங்கங்க ஹோட்டல் வந்து வைக்கிறாங்க, நீ ஒரு இயேசு பவன் வைன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இவர் ஜெனரலா பேசுறாரு, அவ்வளவுதான். இந்த பெண் அதை அப்படி விசுவாசமா ஏத்துக்கணும். அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு பிசினஸ்க்காக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாருன்ட்டு ஒரு தள்ளு வண்டியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து சாப்பாடு செய்கிற ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க. தொடங்கி அது அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்த வாங்கியிருக்காங்க. அது வாங்கி கொஞ்ச நாளுக்குள்ளாக அங்கே பெரிய ஒரு ஹைவே வந்து நான் இருக்கு, சாங்ஷன் ஆயிருக்கு. இப்போ போகிற லாரிங்க எல்லாமே எங்கே தான் ஸ்டாப் ஆகுதா, அந்த இடத்துல தான் ஸ்டாப் ஆகுதான். வருடம் 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 இந்த அம்மா வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நன்றி செலுத்திட்டு போகிறது வழக்கமா. அப்போ தான் அந்த ஊழியர் சொன்னார், இந்த வருடம் அவங்க வரல, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா பிஸ்னஸ் மிகவும் பெரிய அளவில் வளர்றதுனால நேரம் இல்லாத போயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு லீவ் போட்டு யாரும் அரேஞ்ச் பண்ணிட்டு வேற நல்ல மீட்டிங் வரேன்னு சொன்னாங்கட்டு இந்த சாட்சி அவர் சொல்கிறார். பெரிய சந்தோஷம். அப்போ பாருங்க, தேவ வசனம் ஒன்று வரும்போது அப்படியே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுகிறது. மூளைக்கு வேலை கொடுக்குறாரு, தேவ வார்த்தை வேலை செய்ய முடியாது. அதுதான் ஃபெய்த்.